வணக்கம். மூணாறு சிட்டிவாரையில் பிஎஸ்என்எல் டவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த தயாராகும் பொதுமக்கள். மூணாறில் உள்ள பல்வேறு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பயன்படுத்துவதற்காக பல லட்சம் ரூபாய் செலவில் புதிய பிஎஸ்என்எல் 4G டவர்கள் கட்டப்பட்டது. மூணாறின் பெரும்பாலான எஸ்டேட் பகுதிகளில் மிக அருகில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் பிஎஸ்என்எல் 4G டவர்கள் கட்டப்பட்டது முதல் இதுவரை 4G சேவை சரியாக கிடைக்காததுதான் பிஎஸ்என்எல் பயனாளர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. எல்லப்பட்டி, சிட்டிவாரை, சிட்டிவாரை சவுத், சிட்டிவாரை நார்த், சிட்டிவாரை ஓசி, செண்டுவாரை, செண்டுவாரை வட்டவடை, செண்டுவாரை டாப், பிஆர், குண்டலை, திருத்தமலை, எல்லப்பட்டி கேகே, எல்லப்பட்டி வெஸ்ட், அரவிக்காடு, மாட்டுப்பட்டி, சாண்டோஸ், புதுக்கடி உள்ளிட்ட அனைத்து எஸ்டேட் பகுதிகளிலும் 10க்கும் மேற்பட்ட டவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவில்தான் பல லட்சம் ரூபாய் செலவில் புதிய பிஎஸ்என்எல் டவர்கள் கட்டப்பட்டது. மூணாறு முதல் வட்டவடை வரையும் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தொலைத்தொடர்பு சேவையாக பிஎஸ்என்எல் சேவை செயல்பாட்டில் இல்லாததுதான் அனைத்து பொதுமக்களுக்கும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. பல ஆயிரம் ரூபாய்கள் செலவு செய்து புதிய செல்போன்கள் வாங்கியும் சிம் அப்கிரேட் செய்தும் கூட சேவை கிடைக்காததுதான் பயனாளர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக சிட்டிவாரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பிஎஸ்என்எல் டவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தலாம் என தீர்மானம் செய்துள்ளனர். பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேருக்கு தொடர்பு கொண்டு புகார்கள் அளித்தும் கூட சரியான பதில்களும் கிடைப்பதில்லை. பிஎஸ்என்எல் சேவை செயல்பாட்டிற்கும் வருவதில்லை. சிட்டிவாரை எல்லப்பட்டி பாகத்தில் உள்ளது சிட்டிவாரை தேவகுலம் தாலுக்கு மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து. அங்கே இருந்தானே நம்ம வீடுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரிலான மற்ற பிஎஸ்எல் டவர் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ 2Gயும் கிடைக்க மாட்டாக்கு, 3Gயும் கிடைக்க மாட்டாக்கு. இங்கேருந்து நாங்கள் கால் பண்ணால் அங்கே ஃபோன் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஃபோனு பெல் அடிக்கிறது நமக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு காலே போக மாட்டாது. 2Gயும் கிடைக்கல, 3Gயும் கிடைக்கல. எல்லாமே இப்போ 4G ஆக்கினதுனால 4G செல்லு வாங்கி பார்க்க 4G செல்லையும் டவர் கிடைக்க மாட்டாது. ஒரு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. எனக்குள்ள அம்மாலாம் உடம்பு சரியில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல. 2 நாளாக 3 நாளாக நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டவரு வந்து இது வரைக்கும் எதுவுமே பார்க்கவும் மாட்டேன்றாங்க, செய்யவும் மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி பேச முடியும்? பிள்ளைங்க பூரா காலேஜில் படிச்சிருக்கு. ஒரு பைசா அனுப்ப முடியல, ஒரு கால் பண்ணி பேச முடியல. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒன்று பிஎஸ்என்எல் சார் வந்து அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லையா, இங்கே கேரளா கவர்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட் அது சரி பண்ணி கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் வச்சுருக்காங்க. டவர் வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. அதை வச்சுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. முதல் டவர் வந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துச்சு. அந்த டவரில் வந்து நல்லா டவர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர், 25 டவர், அந்த ஐரேஞ்சுக்குள்ளே எல்லாமே 25 டவர் வச்சுருக்காங்க. 25 டவர்லையுமே ஒரு டவரில் கூட ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் 4Gன்றாங்க. 4Gக்கு செல்லு வாங்கி வச்சாச்சு. 4Gயில் வந்து இப்போ 15,000 20,000 30,000 40,000 செல்லு வாங்கியிருக்கு. 40,000 செல்லுலையுமே கிடைக்க மாட்டேங்குது. பிறகு இதுக்கு டவர் வைக்கணும். பிறகு எங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி பேச முடியும்? இது வந்து சர்க்கார் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம். கரெக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறக்காண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னறிவிப்பு கொடுக்குறோம். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பஸ் மறியல் போராட்டம் நடத்த போகிறோம். இல்லைன்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்த போகிறோம். டவருக்காண்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்த போகிறோம். இது உங்களுக்கு தெரியப்படுத்துறக்காண்டி தெரியப்படுத்தும். BSNL ऑफिस से अभी इसका टावर नहीं है, कुछ भी नहीं है. अभी गाँव उसका माँ बाप सब है. फोन से भी बात नहीं हो रहा है. अभी BSNL ऑफिस मुनार में है, कुछ भी गवर्नमेंट नहीं हेल्प कर रहा है. तो चिट्टीबराई NC में है, तो कुछ भी नहीं बता रहा है. अभी तक 3G या 4G नहीं चल रहा है. सामने में इसका टावर है, 5 किलोमीटर से भी पकड़ता नहीं है. மூணார் KL68 நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா.